முடிஞ்ச யூஜிசி நெட் எக்ஸாமோடைய கட் ஆஃப் என்ன, எந்த மார்க் எடுத்தா நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறதா அர்த்தம், நம்ம எக்ஸாமோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், பிஹெச்டி நெட் ஜேஆர்எஃப் இந்த ஒரு லெவலுக்கும் நீங்க என்ன ஸ்கோர் எடுக்கணும், இதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு முறையும் 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் நபர்கள் நம்மளோட யூஜிசி நெட் எக்ஸாம் அட்டென்ட் பண்றாங்க. இந்த கட் ஆஃப் தீர்மானிக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உண்டு, நிறைய காரணங்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, எவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் எழுதுறாங்க, எத்தனை பேர் நம்ம சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுல டாப் 6% தான் ரிசல்ட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது 100 பேர் நம்ம சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா அதுல முதல் 6 பேரை இவங்க ரிசல்ட் கிளியர் பண்றதா அறிவிக்கிறாங்க. 6வது நபருடைய மார்க்கை கட் ஆஃபா அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய பேர் எழுதுவாங்க, லட்சக்கணக்கில். காமர்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஹிஸ்டரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து அப்பியர் ஆவாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல சில ஆயிரங்கள்ல தான் மாணவர்கள் அப்பியர் ஆவாங்க. எக்ஸாம்பிள் கிரிமினாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்தியா முழுக்க சில ஆயிரங்கள்ல தான் மாணவர்கள் அப்பியர் ஆவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங்கை பொறுத்து தான் நம்மளோட காம்படிஷன் லெவல் என்ன, நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல எத்தனை பேர் நெட் கிளியர் பண்றாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அடுத்ததா ரொம்ப முக்கியமான காரணி எக்ஸாமோடைய டிஃபிகல்ட்டி லெவல். பொதுவா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். ஆனா லாஸ்டா 2 முறை நடந்த எக்ஸாமை பார்க்கும் பொழுது கொஸ்டின் பேப்பரும் டஃபா இருந்தது, கட் ஆஃபும் டஃபா இருந்தது. இது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு லேட்டரா டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சப்ஜெக்ட்ஸ்ல அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்கா பார்க்கும் பொழுது கட் ஆஃப் எப்பவுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. காரணம் அந்த எக்ஸாமோடைய கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ்ல வருது. என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் கட் ஆஃப் எப்பவுமே அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லா, எஜுகேஷன், கிரிமினாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சோசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் 150 கேள்விகளுக்கு நீங்க 100 கேள்விகளுக்கு மேல போட்டாதான் ஓரளவு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அல்லது அட்லீஸ்ட் ஒரு 90 கேள்விகளை நெருக்கியாவது நீங்க கரெக்டா போட்டுக்கணும். உங்க சப்ஜெக்ட் வைஸ், கேட்டகரி வைஸ் இது கொஞ்சம் வேறுபடும். இதை பத்தி தெளிவா நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஓரளவு ஆவரேஜா நீங்க மார்க் எடுத்தாலே, அதாவது 150 கேள்விகளுக்கு ஒரு 80 கேள்விகள் எடுத்தாலே நீங்க ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். ஆனாலும் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு உதாரணத்துக்கு காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஓரளவு நீங்க 80 கேள்விகள் சரியா போட்டாலே ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஆனா கடந்த 2 எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸுக்குமே அதிக அளவுல வந்து கட் ஆஃப் கூடி இருக்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்க 90 கேள்விகள் 95 கேள்விகள் சரியான முறையில போட்டாதான் ஓரளவு உங்களால வந்து ரிசல்ட்டை வந்து கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடியுது. இதெல்லாம் ரொம்ப டீடைல்டா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண வேண்டியதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போடணும், 150 கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் சரியா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது தோராயமா ஓவராலா சொல்லியிருந்தேன். ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பேப்பர் 1ல நீங்க 35+ எய்ம் பண்ணணும். பேப்பர் 2ல 55ல இருந்து 65 எய்ம் பண்ணணும். ஸோ இப்பதான் நீங்க 90ல இருந்து ஒரு 100 கேள்விகள் சரியான முறையில விடையளிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த எய்மை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த எய்மோட அளவு என்ன, நம்ம படிக்கக்கூடிய அளவு என்ன, நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் ரொம்பவும் முக்கியமா இருக்கு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன பதிவு செய்யறேன்னா, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் வந்து நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். இதை பத்தி ரொம்ப டீடைல்டா நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றோம். இதற்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்களும் என்னோட வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரியான சோர்சஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப டீடைல்டா நம்ம வெபினார்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கட் ஆஃப் குள்ள போகலாம். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் இவ்வளோ காரணிகள் ஃபேக்டர்ஸ் பார்த்தாலும் அது ரொம்ப இமீடியட்டா ஒருத்தவங்களுக்கும் ஒரு கட் ஆஃப் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்ன சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதுறோம், நம்ம என்ன ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள வர்றோம், நம்ம ஜெனரல் கேட்டகரிக்குள்ள வர்றோமா அல்லது ஏதாவது ரிசர்வேஷனுக்குள்ள வர்றோமா, அது மட்டும் இல்லாம நம்ம பிஹெச்டிக்கு எய்ம் பண்றோமா இல்ல நெட் குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கறத நம்மளோட குறிக்கோளா வச்சிருக்கோமா, அல்ல நம்ம பிஹெச்டி பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக ஜேஆர்எஃப் எய்ம் பண்றோமா. ஸோ நம்ம எந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் எய்ம் பண்றோம். ஏன்னா நம்மளோட எக்ஸாமுக்கு 3 லெவல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. பிஹெச்டி ஒரு ரிசல்ட், நெட் ஒரு ரிசல்ட், அதே மாதிரி ஜேஆர்எஃப் ஒரு ரிசல்ட். இந்த 3 லெவல்ல எந்த லெவல் நம்ம எய்ம் பண்றோம், நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன, நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள வரோம், இதை பொறுத்து தான் கட் ஆஃப் வந்து பெரும்பாலான அளவு தீர்மானிக்கப்படுது.
ஸோ கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க. இந்த கட் ஆஃபை இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கேட்டகரிக்கு நம்ம சப்ஜெக்ட்ல எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே இந்த கட் ஆஃப் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன, நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாருங்க. இந்த கட் ஆஃப்ல நான் எதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை தரவா அனலைஸ் பண்ணிட்டு இந்த முறை நடந்த எக்ஸாமோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை ஜெனரலைஸ் பண்ணி ஓவராலா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, காமர்ஸ் வந்து எப்பவுமே பெர்சன்டைல்ல தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காமர்ஸ் வந்து 2 ஷிஃப்ட்ல நடக்கும். காலை ஒரு வேலையாகவும் மதியம் ஒரு எக்ஸாமாவும் நடக்கும். ஒரு சில நேரம் வந்து காமர்ஸ் வந்து 2 நாட்கள் வெவ்வேறு நாட்கள்ல கூட நடந்தது. ஸோ பெரும்பாலும் காமர்ஸ் நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் மாணவர்கள் எழுதுறதுனால அவங்க 2 ஷிஃப்டா வைப்பாங்க. அதனாலதான் நமக்கு கட் ஆஃப் வந்து பெர்சன்டைல்ல கிடைக்கும். பட் இந்த முறை காமர்ஸ் வந்து ஒரே வேலையில ஒரே ஷிஃப்டா நடந்திருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கும் போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து மார்க்ல கிடைச்சிரும். கடந்த டிசம்பர் 2023லயுமே வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து மார்க்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மார்க்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு டிசம்பர் 2023ல நடந்த மாதிரி இந்த முறையும் நமக்கு கட் ஆஃப் வந்து மார்க்ல தான் வரும். ஸோ உங்களுக்கு நான் ரேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க உங்களுடைய கேட்டகரி பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க பிஹெச்டி எய்ம் பண்றீங்களா, நெட் எய்ம் பண்றீங்களா, ஜேஆர்எஃப் எய்ம் பண்றீங்களாங்கிறத பொறுத்து நீங்க எந்த மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்க கொடுத்துருக்கிறது மார்க் தான். இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க தெரியணும். நம்ம 150 கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் சரியா போட்டா நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இங்க கொடுத்துருக்க இந்த மார்க்கை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க, நீங்க பிஹெச்டில இந்த எக்ஸாம் பிஹெச்டி கிளியர் பண்ணணும் காமர்ஸ்ல அப்படின்னா, நீங்க வந்து 90 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கணும். நான் மார்க் வந்து 180 கொடுத்துருக்கேன். ஸோ 172ல இருந்து ஒரு 180க்குள்ள நீங்க உங்களோட மார்க் வருதுன்னா நீங்க தாராளமா உங்களோட ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு 90 கேள்விகள் வந்து சரியான முறையில போட்டிருக்கணும். ஸோ எத்தனை கேள்விகள் உங்க கேட்டகரிக்கு உங்க சப்ஜெக்ட்ல நீங்க சரியா போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய காமர்ஸ்க்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகலாம், இங்கிலீஷ். ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டூடெண்டோட ரிவ்யூ எப்படி இருந்தது, இது ரொம்ப முக்கியம் இல்லையா, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொஸ்டின் வந்து ஒன் லைனர் கொஸ்டினாவும் இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின், சம்டைம்ஸ் மேபி அசர்ஷன் அண்ட் ரீசனிங், மேட்ச் த ஃபாலோயிங், அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் உள்ள கொஸ்டினும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்தது, ஆனாலும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி கடந்த 2 ஆண்டுகளா, ஐ மீன் 2023லயும் சரி 2024லயும் சரி கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கு. ஒரு சில நேரம் ரொம்ப ஃபேக்சுவலா கேட்கறாங்க, ஒரு சில நேரம் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலா ட்விஸ்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆனா என்னதான் கொஸ்டின் பேப்பர் டஃபா நம்ம ஃபீல் பண்ணினாலும் கட் ஆஃப் குறையவே இல்லை. இதற்குரிய காரணம் என்ன, நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தேன். இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸோடைய கான்செப்ட்ஸை அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் பண்றாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அவங்க பிளான்டா 6 மாசத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் நடக்குது. ஸோ அவங்க பிளான்டா அந்த எக்ஸாம் வந்து 4 மாதம் 5 மாசம் உட்காந்து படிக்கிறாங்க. அவங்க தரவா அந்த கான்செப்ட்ஸை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தெளிவா சால்வ் பண்ணி பார்த்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ல ஈஸியா டைம் மேனேஜ் பண்ணவும் முடியுது, கூடுதலா அதிக மதிப்பெண்களும் வாங்க முடியுது. அதனாலதான் என்னதான் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும் அவங்களால ஹையஸ்ட் மார்க் வந்து வாங்க முடியுது. கொஸ்டின் பேப்பர் டஃப்னு யார் சொல்றாங்கன்னா, இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சரிவர பார்க்காம எக்ஸாம் எழுதுறவங்க, அதே மாதிரி ஒரு முறை கூட மாக் டெஸ்ட் எழுதி பார்க்காம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எக்ஸாம் ஹால்ல தான் போய் நான் கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்ணி பழகுறேன் அப்படிங்கிறவங்களும், எக்ஸாமுக்கு சரியா ஒரு 4 மாசம் 5 மாசம் அவகாசம் எடுத்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் இந்த எக்ஸாமை எப்பவுமே டஃப்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க இருந்து தான் இந்த கேள்விகள் கேட்கறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல இருந்து இந்த கேள்விகள் கேட்கறாங்க அப்படிங்கிற ரிசோர்ஸஸை நல்லாவே வந்து வரையறுக்க முடியுது. பிகாஸ் இதற்கு வழிகாட்டியாதான் நம்மளுடைய
ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷாப் செமினார் அட்டென்ட் பண்றதுக்கு கீழே கொடுக்குற ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னும் தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க கட் ஆஃப். நான் சொன்ன மாதிரி காமர்ஸ்ல இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்லாபுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் ஆக்ட் இது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ், ரிசர்ச் மெத்தட்ஸ்ல கூட பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்ட் ஆல்சோ டிவிடெண்ட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. காமர்ஸ்க்கு இந்த முறை கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இட் வாஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஜிஎஸ்டி பேஸ்டா கேட்டிருந்தாங்க. இன்னொரு காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ காமர்ஸ்க்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல கேட்டிருந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே மாதிரி பேப்பர் 1லயும் டேட்டா இன்டர்பிரேஷனும் ஓரளவு மாடரேட்டா இருந்தது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அகைன் பேப்பர் 1லயும் ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி லெவல் கொஸ்டினா தான் இருந்தது. ஸோ காமர்ஸோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஜேஆர்எஃப் எய்ம் பண்றீங்க, அன்ரிசர்வ்ட் ஜெனரல் கேட்டகரியில ஜேஆர்எஃப் எய்ம் பண்றீங்கன்னா கண்டிப்பான முறையில நீங்க 105 கேள்விகள் சரியா போடணும். அப்பதான் நீங்க வந்து 210 மதிப்பெண்கள் வந்து ஈஸியா தொட முடியும். அண்ட் 105 கேள்விகள் நீங்க சரியா போடணும்னா பேப்பர் 1ல 35க்கு குறையாம உங்களோட மார்க் இருக்கணும். பேப்பர் 2ல தோராயமா ஒரு 65ல இருந்து 70 வரைக்கும் நீங்க வந்து எய்ம் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றது வந்து மேக்ஸிமம் உச்சக்கட்டம். இப்போ உங்களோட கேட்டகரியில நீங்க வந்து ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ள வர்றீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல நீங்க 5 கேள்விகள் 10 கேள்விகள் அப்படி வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகலாம். இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து இந்த முறை ரொம்ப ஈஸியா தான் இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நிறைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்தது. தோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே இப்போ ஷேக்ஸ்பியர் பிளேல இருந்தே ஒரு 3 விதமான கொஸ்டின்ஸ் ஷேக்ஸ்பியர் பார்ட்ல இருந்தே இருந்தது. அது மட்டும் இல்லாம எலிசபெத்தியன் ஏஜுக்கு இந்த முறை ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. லிட்ரரி தியரி அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் சார்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல எல்லாத்துலயுமே வந்து பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் அ போயம் ஒரு பக்கம் கொடுத்து கேட்டிருந்தாங்க, குறிப்பா இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து. அது மட்டும் இல்லாம சில சிம்பிளான கொஸ்டின் லைக் ஒரு ஒரு லைன் ஒரு பொயட்டோட லைன் கொடுத்துட்டு இந்த பொயட் யாரு, இந்த போயம் எழுதின பொயட் யாரு, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ கிராமர்ல வந்து டிரான்ஸ்லேஷன் மெத்தடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் லிட்ரேச்சர்ல இருந்து ஆர்கே நாராயணன் அவங்க கொடுத்த ஒர்க் அதெல்லாமே கொஸ்டின்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு போயம் சம்திங் கொடுத்துட்டு இதோட ஜெனர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாட் பேஸ் கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு ஒர்க் கொடுத்துட்டு இந்த ஒர்க்ல எந்த கேரக்டர்ஸ் வரல, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர் டஸ் நாட் கம் இன் டு தி பிளே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரிவ்யூவை வச்சு தான் ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரீகால் பண்ணி ஆஃப்டர் த எக்ஸாம் ஹால் அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸாம் ஹாலில் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பான முறையில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின்ஸ் இருந்திருந்தாலும் இங்கிலீஷ் வந்து இட் வாஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வாஸ் ஆல்சோ ஈஸி, டேட்டா இன்டர்பிரேஷன் வாஸ் ஆல்சோ வெரி மாடரேட். கொஞ்சம் டைம் டேக்கிங் டிஐயா இருந்தாலும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது. 5 out of 5 ஸ்கோர் பண்ணிடலாம், அது இல்லைன்னா 5க்கு 4 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இருந்தது. ஸோ இங்கிலீஷோடைய கட் ஆஃபும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்கிறோம். பிகாஸ் பேப்பர் 1 வாஸ் வெரி ஈஸி ஃபார் இங்கிலீஷ் அண்ட் பேப்பர் 2 வாஸ் மாடரேட். அப்போ இதோட கட் ஆஃப்மே கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டிக்கே 90 கொஸ்டின்ஸ் நீங்க சரியா போட வேண்டியது அவசியம். நெட் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 95 கொஸ்டின் சரியா போட வேண்டியது அவசியம். இதே நீங்க ஜேஆர்எஃப் எய்ம் பண்றீங்க ஜெனரல் கேட்டகரியில அப்படின்னா 105 கேள்விகள் சரியா போட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதர் கேட்டகரிஸ் அதற்கு தகுந்தாற் போல நீங்க வந்து அரௌண்ட் ஒரு 80 கொஸ்டின்ஸ் 81 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்க போட வேண்டியது அவசியம். அண்ட் நான் ஒரு கேட்டகரிக்குமே எழுதுறேன், யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் கோ த்ரூ இட். ஃபைன். ஏன்னா இங்க நான் மார்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தெரியணும்னா நீங்க ஜஸ்ட் டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. இந்த ரேஞ்ச்குள்ள உங்களோட மார்க் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ அடுத்த சப்ஜெக்ட் போகலாம், தமிழ். ஸோ தமிழ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஏன்னா தமிழில் வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் ஒரு 80 கேள்விகள் சரியாக போட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். உங்களோட மேக்ஸிமமே ஜென்ரல் கேட்டகரியில் ஜேஆர்எஃப்கே வந்து நீங்கள் வந்து 80லேருந்து 90 கேள்விகள் சரியாக போட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் தமிழோட மேக்ஸிமம் கட் ஆஃப். ஸோ நீங்கள் தமிழில் ஜென்ரல் கேட்டகரியில் பிஹெச்டி எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 71 கேள்விகள் சரியான முறையில் போட்டிருக்கணும். இதுவே நீங்கள் நெட் எதிர்பார்க்குறீங்கன்னா 80 கேள்விகள் சரியான முறையில் போட்டிருக்கணும். இதுவே நீங்கள் ஜேஆர்எஃப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக 88 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் சரியான முறையில் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கே சொல்கிறேன்.
ஓகே. அதர் கேட்டகரி அப்படிங்கும்போது இதை விட சில மதிப்பெண்கள் குறைவாக தான், சில கேள்விகள் உங்களுக்கு குறைவாக தான் தேவைப்படும். ஓகே. ஸோ வில் கோ வித் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மதிப்பெண்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே. ரொம்ப ரெகுலராக 2023 சரி 2024 சரி நம்மளோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. வழக்கமாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 80-85 கேள்விகள் போட்டாலே நம்மளால் ஈஸியாக நெட்டு கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் இந்த முறை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 100 கேள்விகளுக்கு நெருக்கமாக போடணும். 97 கேள்விகள் போட்டால் தான் உங்களால் நெட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஜேஆர்எஃப்க்கு வந்து 105 கேள்விகள் 108 கேள்விகள் போட்டால் தான் உங்களால் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. பிஹெச்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 85 கேள்விகள் 86 கேள்விகள் போடணும், ஜென்ரல் கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா. ஓகே. ஸோ இது மேக்ஸிமம் மார்க் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. சால்வ் பண்ணுற மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு, அதனால எங்களால் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் பற்றின நம்மளோட ரிவ்யூ. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் போகலாம், எக்கனாமிக்ஸ். ஓகே. எக்கனாமிக்ஸ்லையுமே ரீசெண்ட் டேஸில் நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் வந்து ஸ்டெடிலி இன்க்ரீசிங். ஸோ பொதுவாக எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து மார்க்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, பிஹெச்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 82 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடணும். இதே எக்கனாமிக்ஸில் நீங்கள் நெட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு 95 கொஸ்டின்ஸ் 93 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இதே எக்கனாமிக்ஸில் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் ஜேஆர்எஃப் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 103லேருந்து ஒரு 107 கேள்விகள் வரைக்கும் சரியான முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ரிவ்யூ எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மாடரேட் லெவலாக ஈஸியாக இருந்தது அப்படின்றாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. போத் பேப்பர் 1லையும் சரி பேப்பர் 2லையும் சரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருந்ததா சொல்கிறாங்க. பேப்பர் 2ல ரிசர்ச் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எத்திக்ஸ்லேருந்து கேள்விகள் இருந்தது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி பற்றிய கேள்விகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பேப்பர் 2ல நம்ம கேம் தியரி, பிரிசனஸ் டைலமாலேருந்து கொஸ்டின் இருந்தது, நேஷ் ஈக்விலிபிரியம்லேருந்து கொஸ்டின் இருந்ததா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் அது ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருந்தது. எக்கனாமெட்ரிக்ஸில் கூட OLS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ்லேருந்து கொஸ்டின், ஆட்டோ கோரிலேஷன், மல்டி கொலினியாரிட்டி இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்கனாமெட்ரிக்ஸ்ல இருந்து வந்திருந்தது இந்த முறை. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ஸ், அதோட அப்ளிகேஷன் அண்ட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், லைஃப் சைக்கிள் ஹைப்போதசிஸ் இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். எக்கனாமிக் தியரி பொறுத்த வரைக்கும் கால் மார்க்ஸோட புக்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரிகார்டியன் காம்பரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் ஆல்சோ கெனீசியன் தியரியில இருந்து வழக்கமா நம்ம எதிர்பார்க்கிற அந்த கெனீசியன் கான்செப்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக் தியரியில இருந்த ஒரு கொஸ்டின்ஸ். டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டாக்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ப்ரொபோஷனல், ப்ரோக்ரஸிவ், ரெக்ரெசிவ் டாக்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ அதுல இருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். அண்ட் எக்கனாமிக்ஸ்ல நீங்க கான்செப்சுவலா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இட் வுட் பி கிரேட் ஈஸி தட் யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். லைக் மணி அண்ட் பேங்கிங்ல கூட பேங்க்குக்காக நிறைய கமிட்டி இருக்கும், நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எப்போ சப்மிட் பண்ணாங்க அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. மணி பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் வந்திருக்கும், அந்த தியரி எல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அண்ட் டெமோகிராஃபில கூட ஃபர்டிலிட்டி கான்செப்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. ஜிடிபி கால்குலேஷன்ஸ் அது பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட டிஸ்கஸ் பண்ண தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் அவங்க ரொம்ப தெளிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ல, அதுதான் அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு உங்களோட கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூவும் சொல்லிட்டேன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் சொல்லிட்டேன். ஸோ வில் கோ வித் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபைன். மேனேஜ்மெண்ட்லையுமே கடந்த 2 ஆண்டுகளா எக்ஸாம்ல கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரு முறையுமே எக்ஸாம் இங்க வச்சிருக்கேன் இல்லையா, 170 எடுத்தா கிளியர் பண்ணலாம், அப்புறம் 184 எடுத்தா கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து பாருங்க 214க்கு வந்துருச்சு பாருங்க கட் ஆஃப். ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் பாருங்க எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 2023 டிசம்பர்ல 170 எடுத்தா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும், 194 எடுத்தா கிளியர் பண்ண முடியும். பட் ஜூன் 2024ல 214 எடுக்கணும் நம்ம ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும்னா. ஸோ ஒரு எக்ஸாமுக்குமே அது ஒரு 10 மார்க் வந்து பூஸ்டப் ஆகி தான் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. ஏன்னா இது நமக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லை, இந்த நெட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி, இட் இஸ் மேண்டேட்டரி, ரைட்?
ஸோ அதனால வி ஹாவ் டு அப்பியர் ஃபார் தி எக்ஸாம். எய்தர் நம்ம நெட்டை வந்து மினிமம் குவாலிஃபை பண்ணி வச்சிருக்கணும், ஆர் அதர்வைஸ் நம்ம பிஹெச்டி வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இன் தட் கேஸ் பிஹெச்டி வந்து இட் டேக்ஸ் லாங்கர் டியூரேஷன், ஒரு 5 இயர்ஸ் அண்ட் அபோவ் எடுக்கும். ஸோ நெட் வந்து எவ்ரி 6 மந்த் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எவ்ரிபடி அவங்களோட மேஜர் சப்ஜெக்டை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுறாங்க. அதனால அண்ட் ஆல்சோ அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தரவா அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எழுதுறாங்க. ஈவன் நம்ம கிளாஸ்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கிறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் கான்செப்ஷுவலாக கிளாஸஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தரவா அனலைஸ் பண்ணுறதுனால தான் அவங்களால இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து நமக்கு ரிவ்யூ கொடுக்க முடியுது ரொம்ப தெளிவா. ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில ஜேஆர்எஃப் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 110 கேள்விகள் சரியான முறையில போடணும். ஏன்னா இந்த முறை மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் வாஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் ஆல்சோ நீங்க நெட்ல வந்து நெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 95 கொஸ்டின்ஸ் நீங்க சரியா போட்டிருக்கணும். நான் சொல்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே நீங்க பிஹெச்டி கிளியர் பண்ணணும்னா 90 கொஸ்டின்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம 86 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ்குள்ள கரெக்டா போட்டுக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள இருந்ததுன்னா இட் வாஸ் வெரி ஈஸி. நீங்க ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஹெச்டினா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நெட்னா அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஜேஆர்எஃப்னா அதற்கு தகுந்தாற் போல நீங்க அந்த மதிப்பெண்கள் எடுக்கணும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ உங்க கேட்டகரி வைஸ் அது மாறுபடும். ஓகே, ஃபைன். So we'll go with the next, history. History one of the other major subjects. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிற சப்ஜெக்ட். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம 91 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா பிஹெச்டி ஈஸியாக ரொம்ப கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இங்கே நம்ம ஒரு 98 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா, அரௌண்ட் 98 கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்னா நெட்டு கிளியர் பண்ணிட முடியும். வேற ஜேஆர்எஃப் வேணும்னா 105 கேள்வி 106 கேள்விகளுக்கு மேலே போடணும். ஸோ நெட்டு கிளியர் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறதுக்கு 106 கேள்விகளுக்கு மேலே நம்ம போட வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி தான், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஜுகேஷனுக்கு சொல்லவே வேண்டாம். எப்போவுமே கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 நெட்டு கிளியர் பண்ணணும்னாலே 100 கேள்வி மேலே போடணும். சரிங்களா? நெட்டு கிளியர் பண்ணுறதுக்கே 100லேருந்து 105 கேள்விகள் போட்டால் தான் நீங்கள் நெட்டே கிளியர் பண்ண முடியும் ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிற பட்சத்தில். இதுவே நீங்கள் வந்து பிசி கேட்டகரியா வர்றீங்கன்னா ஒரு 95 கொஸ்டின் சரியா போடுற மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ்க்குமே நீங்க 95 கொஸ்டின் சரியா போடணும். எஸ்சி எஸ்டி கேடர்ல வர்றீங்க அப்படின்னா 85+ கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டால் தான் நெட் கிளியர் பண்ண முடியும். வேற நீங்க எஜுகேஷன்ல ஜேஆர்எஃப் எய்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 100 கேள்வில இருந்து 110 கேள்வி சரியா போடணும். 110+ கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டாதான் நீங்க வந்து ஜேஆர்எஃப் எய்ம் பண்ண முடியும். ஈவன் இடபிள்யூஎஸ்ஸா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், எல்லாருமே 100 கேள்விகளுக்கு மேலே போட்டால் தான் நீங்கள் ஜேஆர்எஃப் வந்து எய்ம் பண்ணவே முடியும் எஜுகேஷனில். அந்த எக்ஸாமோட அந்த சப்ஜெக்டோட தன்மையே அப்படி தான். பிஹெச்டிக்கே வந்து நீங்கள் 85 கேள்விகளுக்கு மேலே போட்டால் தான் பிஹெச்டி எய்ம் பண்ண முடியும். எப்படி எப்போவுமே இந்த எஜுகேஷன் அண்ட் கிரிமினாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஃபிலாசபி, எப்படி இவங்க எல்லாருக்குமே எப்போவுமே 100 கேள்விகளுக்கு மேலே போட்டால் தான் நம்ம மினிமமாக நெட்டே எய்ம் பண்ண முடியுது. அண்ட் இது வந்து வட்டம் இந்த கட் ஆஃப் வந்து 100க்கு குறையவே மாட்டேங்குது. 100 கேள்விக்கு மேலே நீங்கள் அதிகமாக போட்டே ஆகணும். குறைஞ்சது 200 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுத்தே ஆகணும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கீ ஃபோக்கஸ், யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிஒய்க்யூ. தெளிவான முறையில் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட படிங்க. ஓகே, என்னதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்டா ஒரு 10 கேள்விகள் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலுமே தோஸ் குரோனாலஜிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட் ஒன். ஓகே, எவ்ரி டைம் இட் இஸ் நாட் நியூ. அதை கூட நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிளியர் த எக்ஸாம் வெரி ஈஸிலி. தெர் ஆர் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ், நாட் அ பிளைண்ட் ஃபோல்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸே இருக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாருமே ஸ்கோர் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்கோர் வந்து ஒரு 6வது நபர், சரிங்களா, டாப் 6%ல அந்த கடைசி 6வது நபர் எடுக்கக்கூடிய மார்க் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இதை விட அதிகமாக எடுத்தவங்க தான். ஸோ தெர் ஆர் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்படி படிக்க முடியும், இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி போடணும். அடுத்த தடவை நீங்கள் கிளியர் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு எய்மை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த எய்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும், பிளான் பண்ணி பயன்படுத்தணும். ஸோ ஏற்கனவே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள்ட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களோட ஈஸியான ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்க முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கீழே கொடுத்துருக்க வெபினார் லிங்க்ல நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க.
மறக்காம அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வெபினார்ல என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி வெரி ஈஸி. இந்த முறை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்ததா ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க ஜென்ரல் கேட்டகரியில பிஹெச்டி எடுக்கணும்னா 75+ கொஸ்டின்ஸ் போட்டா போதுமானது. அப்பாடா, நான் பார்த்ததுலயே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான கொஸ்டின் சொல்றேன்னு நினைக்கிறேன். அடுத்து நெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில 86 கேள்விகள் வந்து நீங்க கிளியரா போட்டிருக்கணும். 85 கேள்விகள்ல இருந்து 89 கேள்விகள் வரைக்கும் நீங்க சரியான முறையில போட்டிருக்கணும். இதுவே நீங்க ஜேஆர்எஃப் ஜெனரல் கேட்டகரியில கிளியர் பண்ணணும்னா 100ல இருந்து 105 கேள்விகள் சரியான முறையில போட்டிருக்கணும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இது பிசிக்கல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்து உங்க கேட்டகரியை பொறுத்து நீங்க எவ்வளவு கொஸ்டின் சரியா போட்டிருக்கணும். அதாவது இந்த ரேஞ்ச்குள்ள நீங்க போட்டிருக்கணும். 72ல இருந்து 75 கேள்விகள் வரைக்கும் நீங்க சரியா போட்டிருந்தா சிறப்பு. ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். நீங்க சேஃப் ஜோன்ல வருவீங்க. ஓகே, பயப்பட வேண்டாம். அடுத்து லா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு எப்பவுமே வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கும். ஸோ பாருங்களேன், 300 மதிப்பெண்களுக்கு அவங்க 224 மதிப்பெண்கள் எடுத்தாதான் ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, விச் மீன்ஸ் அவங்க 112 கேள்விகள் சரியா போடணும். 150 கேள்வியில 112க்கும் மேற்பட்ட கேள்விகள் சரியா போட்டிருந்தாதான் அவங்க ஜெனரல் கேட்டகரியில ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா ஒரு 82 கேள்விகள்ல இருந்து 86 கேள்விகள் வரைக்கும் அவங்க சரியான முறையில பதில் சொல்லியிருந்தாதான் ஜெனரல் கேட்டகரியில லாக்கு பிஹெச்டி கிடைக்கும். இதே லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், நெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு கெட் ஸ்கோர் அரவுண்ட் 90 above கொஸ்டின்ஸ். சரிங்களா? 92ல இருந்து 96 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அவங்களால இந்த ஸ்கோர் ரீச் பண்ணவே முடியும். ஜெனரல் கேட்டகரியில் நெட் கிளியர் பண்ண முடியும். ஸோ அகைன் இது வந்து உங்களோட கேட்டகரி பொறுத்து இட் டிஃபர்ஸ். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ் பாருங்க, சோஷியாலஜி. இதுவுமே நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், விச் யூ கேன் கோ த்ரூ இட். அண்ட் நவ் நம்ம வந்து இந்த டிசம்பர் 2024 கட் ஆஃப் பார்க்கலாம். சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்க ஜேஆர்எஃப் எடுக்கணும், ஜெனரல் கேட்டகரியில ஜேஆர்எஃப் எடுக்கணும்னா 100+ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். ஓகே, இதுவே நெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க 92+ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும். வித்தின் தட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ள போடுங்க. பிஹெச்டி கிளியர் பண்ணணும்னா 80 கொஸ்டின்ஸ் 81 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க கரெக்டாக போட்டிருக்கணும். ஓகே, நான் வந்து மேக்ஸிமமா நீங்க போடக்கூடிய கொஸ்டின் சொல்றேன். உங்க கேட்டகரி பொறுத்து, நம்மளோட கேட்டகரி பொறுத்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு கேட்டகரிக்கும் பிஹெச்டி நெட் ஜேஆர்எஃப் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் அ வெரி ஹை கட் ஆஃப். ஜெனரல் கேட்டகரியில் நம்ம ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறதுக்கு 110 கேள்விகள் சரியாக போட்டிருக்கணும். இதே ஜெனரல் கேட்டகரியில் நெட் கிளியர் பண்ணுறதுக்கு 100 கேள்விகளுக்கு மேலே நம்ம சரியாக போட்டிருக்கணும். ஜெனரல் கேட்டகரியில் பிஹெச்டி ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம 90 கேள்விகள் 91 கேள்விகளுக்கு மேலே சரியாக போட்டிருக்கணும். ஓகே, இந்த தடவை பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இட் வாஸ் வெரி ஈஸி. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நிறைய ஒர்க், ஆத்தர் பேஸ்டு ஒர்க் எல்லாம் ரிப்பீட்டடாக இருந்ததுனால இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஈஸி. அண்ட் பாருங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்த நபராக இருந்தாலும் ஜேஆர்எஃப் எய்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 100 கேள்விகளுக்கு மேலே போட்டால் தான் நீங்கள் ஜேஆர்எஃப்பை யோசிச்சு கூட பார்க்க முடியும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே சரி. சரிங்களா? ஸோ கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் நம்மளோட கட் ஆஃபும் எவ்ரி டே இட் இஸ் இன்க்ரீசிங். எவ்ரி எக்ஸாம் பை எக்ஸாம் இட் இஸ் இன்க்ரீசிங் ஸ்டடி. ஓகே, ஸோ இதற்கு நாங்கள் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்மளோட தெய்வம் மாதிரி. ஸோ நம்மளோட எக்ஸாமோட சிலபஸ் என்ன தரவா தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன தரவா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில் எடுக்கணும். ஸோ கண்டிப்பான முறையில் அங்கேருந்து தான் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஃபைன். ஸோ இதற்கு அடுத்து பாருங்க, நம்மளுடைய ஃபிலாசபி. ஸோ ஃபிலாசபி இஸ் ஆல்சோ ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஜேஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் 100+ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெட்டுக்கு 85+ கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் 95+ கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் 80+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. And also for other categories you can go through it. Okay, and then it comes with psychology. Psychology பொறுத்த வரைக்குமே இது நான் previous year cut off இங்க கொடுத்திருக்கேன். So we'll go with that. நம்மளோட expected cut off psychologyக்கு எப்படி இருக்குன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு 110 கேள்விகளுக்கு மேல நீங்க சரியா போட்டிருக்கணும். நெட் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பா 100 கேள்விகளுக்கு மேல நீங்க சரியா போட்டிருக்கணும். பிஹெச்டி கிளியர் பண்ணணும்னா 90 கேள்விகளுக்கு மேல சரியா போட்டிருக்கணும். வெரஸ் பாருங்க, ஓபிசி கேட்டகரிக்கு 80+ கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக போட்டிருக்கணும். நெட் ஓபிசி கேண்டிடேட் வந்து நெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி அரௌண்ட் சம் 93 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும்.
ஓகே. இதுவே ஓபிசி கேண்டிடேட் வந்து ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும்னா, அரவுண்ட் 109 கொஸ்டின்ஸ், 108 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்ம சரியா போட்டுருக்கணும். ஓகே. ஸோ ஒரு கேட்டகரி வைஸ் நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போடணும், எந்த மார்க்குக்குள்ள நீங்க வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கட் ஆஃப்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடிஷ்னலா நான் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நீங்க இப்போ உங்க சப்ஜெக்ட்ல உங்களோட கேட்டகரிக்கு நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாம் எழுதியாச்சு. நம்ம நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எழுதியாச்சு. அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்ட ஆன்சர் கீயோட டவுன்லோட் பண்ணணும். இது எங்க டவுன்லோட் பண்ணணும்? எங்க கிடைக்கும் அப்டின்னா, நம்ம எக்ஸாம் வந்து ஜனவரி 27ஆம் தேதி 2025 முடிஞ்சது இல்லையா? நம்ம அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து அவங்க குடுப்பாங்க. அதாவது என்டிஏல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி. பிப்ரவரி முதல் வாரத்துல நம்ம எழுதின எக்ஸாம் உடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டும், ஆன்சர் கீயும் அவங்க குடுப்பாங்க. ஸோ இது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த உடனே நான் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் தர்றேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்ததும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டு டவுன்லோட் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த வெப்சைட்ல தானே இருக்கும், பொறுமையா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, ரொம்ப தப்பு. 2 நாள் தான் அந்த வெப்சைட்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எங்க தேடினாலும் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைக்காது. நான் இவ்ளோ நேரம் ஒரு கட் ஆஃபும் சொல்லும் பொழுதும், இந்த கட் ஆஃப் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ தரோவா அனலைஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால இவ்ளோ ஸ்கோர் பண்ண முடியுது. இவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்றவங்க எல்லாருமே அவங்களோட காம்படிட்டர்ஸ் தான். எக்ஸாம் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணியிருக்க எல்லாருமே நம்மள மாதிரி நம்ம மேஜர் சப்ஜெக்ட் படிச்சவங்க தான். ஆனா அவங்களால கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்மளோட தெய்வம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யார் கையிலயும் இருக்காது. என்டிஏவோட வெப்சைட்ல வெறும் 2 நாட்கள் தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் நடந்து முடிஞ்சு சரியா ஒரு வாரத்துக்குள்ள என்டிஏ வெப்சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும் போதே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சரிங்களா? நிறைய பேர் வந்து பயந்துக்கிறீங்க. அச்சச்சோ! நம்ம எழுதுனத நம்மளே போய் பார்க்கவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எங்க தப்பு விட்டுருக்கோம்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்த விட்டு வெளிவராம டவுன்லோட் பண்ணாமலே விட்டுறீங்க. அண்ட் அந்த பயம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தோல்விகள தான் தரும். ஸோ நீங்க இந்த எக்ஸாம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. நெட் தான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்மா இருக்கும் பொழுது, இந்த எக்ஸாம்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பரவால்ல. தைரியமா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்ட டவுன்லோட் பண்ணும்போதே கூடவே ஒரு டென்டேட்டிவான ஆன்சர் கீ, தோராயமான ஆன்சர் கீ அவங்க குடுத்திருப்பாங்க. அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2யும் உட்கார்ந்து கம்பேர் பண்ணுங்க. ஒண்ணு டவுன்லோடா நீங்க பிரிண்ட் அவுட்டா வெளிய எடுத்து கம்பேர் பண்ணலாம். இல்ல உங்க ஃபோன்லயும், லேப்டாப்லயும் வச்சுட்டு அந்த கொஸ்டின் ஐடி போட்டு வெரிஃபை பண்ணிட்டே வரலாம். எத்தன கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தவறு விட்டுருக்கோம். கண்டிப்பா ஒரு சில பேர் கொஞ்சம் வேகமா பண்ணீங்கன்னா, 1/2 நாள்ல இந்த ப்ராசஸ முடிச்சுருவீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 2 நாள், 3 நாள் கூட உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்க பண்ணின ஆன்சர்ஸ் அண்ட் அவங்க குடுத்த ஆன்சர் கீய பொறுமையா நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா, அங்க இருந்து தான் உங்களோட வெற்றி ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த ஒரு ப்ராசஸ நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்க ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. டாப் 6%ல நீங்களும் யுஜிசி நெட் அச்சீவரா மாறிடுவீங்க. ஸோ நீங்க கட் ஆஃப் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும், ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்றது தான். ஸோ நம்மளோட யுஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் புரிய அட்மிஷன் சிக்ஷா கிளாஸ்ல போயிட்டு இருக்கு. மறக்காம இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், கூடுதலா எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன், லைஃப் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்மள்ட்ட அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஜாயின் அவர் கிளாஸஸ். சக்ஸஸ் இஸ் வெரி வெரி க்ளோசர் தேன் யூ திங்க். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப லிமிடெட் பீரியட்க்கு இந்த ஆஃபர் இருக்கு. ஏர்லியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையும் கட் ஆஃப் தெரியணும் அப்படின்னா, உங்களோட சப்ஜெக்ட்ஸை ஒருவேளை நான் விட்டுட்டேன் அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்குரிய கட் ஆஃபையும் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ்.